இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஸ்டன்ட முசல கோப்பு. அதாவது பிஸ்டன்ல இருக்கிற அனைத்து பாகங்களையும் நம்ம கழட்டி அதில் பேர்கள் அதில் வேலை என்னென்று பார்த்துக்கிட்டு பிஸ்டன் ரிங்ஸிரே கம்ப்ரஷன் ரிங்ஸிரை என்கேப்பை பார்க்க போகிறோம். இந்த என்கேப்பு எதுக்கு பார்க்குறேன்டா, இந்த பிஸ்டன் ரிங்ஸை வந்துக்கிட்டு நாம இந்த கெப்பை வந்துட்டு அமர்த்தித்தான் போர்கை பிஸ்டனோட சேர்த்து பூட்ட போகிறோம். இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விரியும். அதையும் தாண்டி இது விரும்பிச்சண்டா என்ன செய்யும்டா, அந்த போருக்கும் பிஸ்டன் இந்த ரிங்ஸில் அந்த இடைவெளிக்கும் இடையால பிஸ்டனுக்கு வந்துட்டு கம்ப்ரஸ் ஆகும்போது அழுத்தம் அதிகரிக்கும் போது இந்த அந்த போருக்கும் இந்த ரிங்ஸிங் இடையில இருக்கிற இடவால அண்டர் கம்ப்ரஸ் ஆகும். அமுக்கப்படுற காற்று அண்டர் கம்ப்ரஸ் ஆகும். அதால என்ன செய்யும்டா, ஒரு இயந்திரத்தோட கம்ப்ரஷன் ரேஷியோ குறைவடையும். இப்போ நாம இதை இந்த போர்க்கை போட்டு இதில் கெப்பு வந்துக்கிட்டு எத்தனை மில்லிமீட்டர் இருக்குங்கிற அந்த அளவை வந்துக்கிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நாம பிஸ்டனோட கனெக்டிங் ரோட்டரை இந்த இரண்டையும் பாகங்களை வந்துக்கிட்டு கலத்தி வச்சிருக்கோம். அதில் ஒவ்வொன்றும் என்னங்கிறத அதோட பேர்களை பார்த்துக்கிட்டு போவோம். இது வந்துட்டு பிஸ்டன், இது வந்துட்டு ரிஸ்ட் பின், பிஸ்டன் ரிஸ்ட் பின். இது வந்துட்டு கம்ப்ரஷன் ரிங் முதலாவது, கம்ப்ரஷன் ரிங் ரெண்டாவது, அடுத்தது ஒயில் ரிங் அது கூட ஒயில் ரிங்கு கூட வர ஸ்ப்ரிங். அடுத்தது வந்துட்டு கனெக்டிங் ரோட், அடுத்தது வந்துட்டு கனெக்டிங் ரோட் போல்ட், அதுக்கிட்டால வந்துட்டு பேரிங் கேப், அதுக்கிட்டால வந்துட்டு பேரிங் கேப்பையும் இதோட வச்சு இணைக்கிறதுக்கு ஒரு நட்டு ரெண்டு. இது வந்துட்டு கனெக்டிங் ரோட்டோட பிக் எண்ட், இது ஸ்மால் எண்ட். அடுத்தது வந்துட்டு கஜன் பின், பிஸ்டன்ல நம்ம இந்த இதில் ரோட்டில் இது பிஸ்டன்ல பின்ல இதில் போடக்கூடிய ரெண்டு பின் இருக்குது, கஜன் பின். அது இந்த கனெக்டிங் ரோட்டையும் பிஸ்டனை இணைக்கிறதுக்கு 3 முறை இருக்கு. அதுல ஒரு முறை வந்துட்டு பிக்சட் டைப், அதுக்கிட்டால வந்துட்டு ரெண்டாவது செமி ஃப்ளோட்டிங் டைப், அதுக்கிட்டால மூணாவது வந்துட்டு ஃபுல் ஃப்ளோட்டிங் டைப். 3 முறையில இணைக்கப்படும் பிஸ்டனு. இப்போ நாம பிஸ்டனோட எண்டு கேப்பு பார்க்க போகிறோம். அதுக்காக நாம கம்ப்ரஷர் ரிங்கில் முதலாவது ரிங்கை எடுத்திருக்கோம். நம்மளோட மெனு புக்கில் இதில் எண்டு கேப்பு 0.30 தொடக்கம் 0.43 மில்லிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. நம்ம இந்த ரிங்கை வந்து இப்போ போருக்கு வச்சுட்டு ஃபீலர் கேஜை யூஸ் பண்ணி இந்த அளவு வந்துக்கிட்டு சரியாக இருக்கான்னு பார்ப்போம். பிஸ்டன் டாப் ரிங்ஸு, இப்போ பிஸ்டனை எடுத்து இதை நாம சமமாக அமர்த்துவோம். அமர்த்திட்டு ஃபீலர் கேஜில் 30 தொடக்கம் 45 மில்லிமீட்டருக்கு இருக்கணும் சொல்லிக்காக நாம் இரண்டுக்கும் இடையில் 0.35 மில்லிமீட்டர் ஃபீலர் கேஜில் அளவு எடுத்திருக்கோம். இதை நம்ம இதுக்க வச்சு பார்ப்போம். 10 மண்டா இதில் அளவு வந்துட்டு சரியாக இருக்கு. அப்போ நம்ம இந்த ரிங்ஸை வந்துக்கிட்டு மாற்ற தேவையில்லை. அதே மாதிரி எல்லா ரிங்ஸையும் நம்ம அதாவது டாப் ரிங்ஸில் மூலா ரிங்ஸு, 2வது ரிங்ஸ் ஒயில் ரிங்ஸுக்கும் அளவுகள் இருக்குது. அதே மாதிரி 4 சிலிண்டருக்கும் வந்துட்டு நம்ம இந்த அளவுகளை கண்டிப்பாக பார்க்கணும்.